இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு நல்ல ப்ளஸில் ட்ரேட் ஆகிருக்குங்க. 200 பாயிண்ட் ப்ளஸ். நிஃப்டி 25,244 க்ளோஸ் ஆகிருக்குங்க. பேங்க் நிஃப்டி 56,621 159 பாயிண்ட் ப்ளஸ். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 82,755 700 பாயிண்ட் ப்ளஸ். கோல்டு பார்த்தீங்கன்னா 10 கிராம் 24 கேரட்டு 9,895 27 ரூபா இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. 10 கிராம் 22 கேரட் 9,070 ரூபா 25 ரூபா கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. சில்வர் 118 ரூபா கிராம். 1 கிலோ பார் வந்து 1,80,000 ரூபா 1000 பாயிண்ட். அது இன்னைக்கு இறங்கி தான் ட்ரேட் ஆகிருக்குங்க. டாப் கெய்னர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு எம்சிஎக்ஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சனுடைய ஷேர் தான் இன்னைக்கு டாப் கெய்னர். 5.5% மேலே ஏறி இருக்கான். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 8,325, லோ 8,284. நியரஸ்ட் 50 பாயிண்ட் கீழே போயிட்டு மேலே 808 வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் பிசாப்ட் ஹெச்எஃப்சிஎல் 4.5% ஏறி இருக்கான். பிசாப்ட் 5% ஏறி இருக்கான். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் 4.28% ஏறி இருக்கான். ஐடியா ஷேர் கூட இன்னைக்கு 4% ஏறி இருக்கான். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 3.80% ஏறி இருக்கான். டைட்டன் 3.66% ஏறி இருக்கான். கல்யாண் ஜுவல்லர்ஸும் இன்னைக்கு 3.65% ஏறி இருக்கான். டாப் லாஸ்ன்னு எடுத்துட்டாக்க இன்னைக்கு ஏஞ்சல் ஒன் 3.25 நியரஸ்ட் 3.68% இறங்கியிருக்கான். மசகான் டாப் 3.25% மைனஸ். பிஇஎல் இன்னைக்கு 3.5% இருந்தான். பட் க்ளோசிங்கில் நியரஸ்ட் 2.92% மைனஸ். டிக்சன் இன்னைக்கு 2.25% மைனஸ். எஸ்பிஐ கார்டு இன்னைக்கு 2% நியரஸ்ட் மைனஸ். ஹெச்ஏஎல் டெக் இன்னைக்கு 2% மைனஸ். எஸ்ஐல் 1.84 மைனஸ். மெட்டலில் இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருந்தான். யூனியன் பேங்க்கு 1.25% மைனஸ். செக்டார் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு மீடியா ஐடி ஸ்டாக்கு அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். கன்சியூமர் டூரபிள் குட்ஸும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்புறம் பப்ளிக் செக்டார் பேங்க்கு நியூட்ரலில் தான் ட்ரேட் ஆகிருக்கான். ப்ரைவேட் செக்டார் பேங்க்கும் நியூட்ரலில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஆமாம், மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நல்லா ஆக்டிவாக ட்ரேட் ஆகிருக்கான். ஆக்டிவானாக்கா பையிங் செல்லு ஜாஸ்தியாக நடந்திருக்கும். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இன்னைக்கு 33 ரூபா ப்ளஸ்ஸு, அதுவும் நல்லா ஆக்டிவாக தான் ட்ரேட் ஆகிருக்கான். பிஇஎல் பாரத் எலக்ட்ரிக்கல் இன்னைக்கு 12 ரூபா, அதுவும் நல்லா ட்ரேட் ஆகிருக்கான். ரிலையன்ஸ் இன்னைக்கு 16 ரூபா. ஐசிஐசி பேங்க்கு வால்யூம் அது ட்ரேட் ஆகிருக்கான். பட் அதே டிஃப்ரெண்ட் இல்லைங்க, மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேட் ஆகிருக்கான். குளோபல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு யூரோப் மார்க்கெட்டில் இப்போ ஸ்லாட்டாக மைனஸில் தான் ட்ரேட் ஆகுதுங்க. டாக்ஸு ஐபிஎக்ஸ்லாம் மைனஸில் தான் ட்ரேட் ஆகுதுங்க. ஆமாங்க, இன்னைக்கு அந்த 4 எல்லாம் முடிஞ்சதுனால நம்ம மார்க்கெட் இன்னைக்கு நல்லாவே ப்ளஸில் ட்ரேட் ஆச்சுங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம். பேங்க் நிஃப்டி பெருசாக ஏறல. பட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸு இன்ஃபோசிஸ் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ஏறி இருக்கான். நன்றி நண்பர்களே. இது ஒரு ஷேர் ட்ரைனிங் அகாடமிங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நம்ம நிறையா வீடியோஸ் போடுவோம். நன்றி.